ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 21ஆம் நூற்றாண்டின் மனித சமூகங்கள். 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் தொழில்நுட்பமும் சர்வதேச ரீதியிலே உயர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இது விடயமாக அறிவியலும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி வானியல் விடயமாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொரு விஞ்ஞானியும் காலத்துக்கேற்ப கூறுகின்ற அந்த கொள்கைகள் மாறிக்கொண்டிருப்பதை காணலாம். உதாரணமாக கூறுவதானால் புவி தட்டை கொள்கையும் புவி அகிலமய கொள்கையும் சூரியன் அகிலமய கொள்கையும் இயந்திரசார் சூரிய கொள்கையையும் கூறலாம். காலப்போக்கிலே இது மாறிக்கொண்டிருப்பதன் காரணம் இவர்கள் அனைவரும் தங்களது அவதானிப்பு தளம் சார்ந்த தோற்ற இயக்கங்களையே அடிப்படையாக கொண்டு இவர்கள் அந்த வானியல் கொள்கைகளை வரையறுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம், ஒரு ஓடுகின்ற ஒரு வாகனத்தில் இருந்து கொண்டு நிலையாக இருக்கும் ஒரு பொருளையோ அல்லது இயங்குகின்ற ஒரு பொருளையை நோக்கி அதன் உண்மையான வேகத்தை உண்மையான இயக்கத்தை கூற முடியாது. அங்கு அவர் கூறுகின்ற அனைத்து விடயங்களும் அந்த இயங்குகின்ற வாகனம் சார்பான அந்த தொடர்பு இயக்கத்தையே கூறுகிறார். அதே போன்றுதான் நான் கூறுகிறேன். எங்களது ஞாயிற்று தொகுதியில் சூரியனை மையமாக கொண்டு ஏனைய புவி சந்திரன் கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருவதாக கருதுகிறார்கள். இங்கு இயங்குகின்ற பூமியை ஓய்வு நிலையிலே இருப்பதாக கருதி அதை ஒரு தொடர்பு இயக்கமாக கருதி அந்த சூரியமய கொள்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றேன். அதே மாதிரித்தான் புவி அகிலமய கொள்கையும் புவியை ஓய்வு நிலையிலே வைத்துக்கொண்டு இயங்குகின்ற புவியை ஓய்வு நிலையை வைத்துக்கொண்டு அங்கேயும் ஒரு சார்பு நிலையான கொள்கையாக வரையறுத்திருக்கிறார்கள். இவ்வாறு தான் புவி தட்ட கொள்கையை நான் அவருக்கு அங்கிருந்த நிலையிலும் புவியை ஓய்வு நிலையில் வைத்துக்கொண்டே கணித்திருக்கின்றார் என்பதாக நான் கூறுகிறேன். அதே போன்று கடைசியாக நியூட்டன் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட இயங்குகின்ற சூரிய மைய கொள்கையும் அதே அடிப்படையில் ஓய்வு நிலையிலே வைத்துக்கொண்டு சூரியனை சுற்றி வருவதாக கணிக்கின்றார்கள். இவை அத்தனையும் ஒரு தளம் சார்ந்த தோற்ற இயக்கங்களாக இருப்பதன் காரணமாக இன்றைய திகதி வரைக்கும் முன்னால் கூறப்பட்ட அனைத்து விஞ்ஞானிகளதும் கொள்கையும் தளம் சார்ந்த தோற்ற இயக்கம் என்பதை எனது நிறுவலின் மூலம் முதல் தரமாக நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இரண்டாவது விடயமாக எனது ஆய்விலிருந்து சூரிய மைய கொள்கை, அதாவது சூரியன் ஓய்வில் இருப்பதாகவும் அதை ஏனைய புவி ஏனைய கோள்கள் அனைத்தும் சுற்றி வருவதாகவும் அங்கே கணித்திருக்கின்றார்கள். இது கலிலியோ கலிலி என்பதனால் முன்வைக்கப்பட்ட கொள்கையாகும். இந்த கொள்கையும் அதே அடிப்படையிலே ஒரு தோற்ற இயக்கத்தின் அடிப்படையிலே அது பிழை என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நியூட்டன் அவர்களினால் இயங்குசார் சூரியமய கொள்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்கையும் சூரியனை இயங்குவதாக புவியை அதை சுற்றி இயங்குவதாக கருதுவதும் புவிய ஓய்வு நிலையில் வைத்து கூறும் ஒரு தளம் சார்ந்த தோற்றமையமாக கருதுகிறேன். அந்த வகையில் எனது நிறுவலிலிருந்து நான் கூறுவது, சூரியனானது புவியானது இரண்டும் ஒரு மையத்திலே சமதூரத்தில் இருந்தவாறு சந்திரன் அதற்கு அந்த மையத்தில் இருந்த அண்மை பகுதியிலும் ஏனைய கோள்கள் சற்று உயர்ந்த பகுதியிலும் ஏனைய கோள்கள் நட்சத்திரங்கள் இன்னும் அதிகமான அந்த மையத்திலிருந்து அதிக தூரத்தில் இருப்பதாகவும் ஒரு மையத்தை மையமாக கொண்டு இவை இயங்குகின்றது என்ற கருத்தை நான் நிறுவுகிறேன். மூன்றாவது எனது விடயம் நிறுவல், எங்களது இந்த சூரியமய கொள்கையை அவதானிக்கின்ற போது தரவுகளின் அடிப்படையிலேயே கவனிக்கின்ற போது அங்கே நடைபெறுகின்ற அவதானங்களின் ஊடாக நாங்கள் அவதானிக்கின்ற, அதாவது ஆரையன் தொகுதி என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 12 உடுத்தொகுதியும் காலத்துக்கு காலம் வருடம் முழுவதும் அதே பாதையிலே சுற்றி கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. அது எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் கவனித்தாலும் அதில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இங்கு எவ்வாறு சூரியனது இயக்கம் இருக்கிறதோ, எவ்வாறு சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறதோ, எவ்வாறு கோள்களினது இயக்கம் இருக்கிறதோ, அதே போன்றுதான்
அந்த உடுத்தொகுதியின் இயக்கங்களும் அதே வருடம் முழுக்கும் அதே இயக்கத்தை ஆற்றுவதன் காரணமாக அந்த நான் ஏற்கனவே சொன்ன சூரிய மையத்துக்கு கொள்கைக்கு ஒரு மையம் இருப்பது போன்று அந்த மையம் பற்றி இவைகளும் சொல்லுகின்றன என்ற கருத்தையும் நான் முன்வைக்கின்றேன். இதற்கான தரவுகளில் இருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளை 2011ஆம் ஆண்டு மாகாண மட்டத்தில் நடத்தப்பட்ட ஆசிரியர்களுக்கான மாணவர்களின் புத்தாக்க ஆய்வு கண்காட்சியின் போது எனது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உள்ள அந்த அவதானிப்பவர்கள் அது சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். அது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து அதை ஏனைய தகவல் தொழில்நுட்ப விடயங்கள் ஊடாக ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற விடயங்கள் ஊடாக நான் முன்னெடுக்கின்ற போது அது எனக்கும் நான் இன்னும் பல பிரபலியமான பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் அனுப்பியிருந்தேன். அதைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு அசர்பைஜானில் நடைபெற்ற புத்தாக்க கண்காட்சியின் போது அது முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்கான முடிவுகள் காலப்போக்கில் இன்னும் கிடைக்காமல் இருந்த சந்தர்ப்பத்திலே அண்மை காலமாக நான் கூறிய அந்த சூரிய மைய கொள்கை பிழையானது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதாவது சூரிய மைய கொள்கையானது சூரியனை மையமாக கொண்டு சுற்றவில்லை, அது அந்த சூரியத்தினுடைய புவியீர்ப்பு மையத்தினூடாக சுற்றுகின்ற என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஆகவே 2வது சூரிய மைய கொள்கை சரியென்று நான் கருதுகிறேன். அதே அடிப்படையிலே தான் எனது இந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு நடுநிலையான போக்கிலே ஆராயப்படுகின்றது. காரணம், எங்களது எதிர்கால மாணவர்கள் நல்ல முறையிலே ஆய்வுகளை கண்டுபிடித்து ஏற்கனவே உள்ள விடயங்களை ஆய்வு செய்வதன் ஊடாக அதே பாதையிலே பயணிக்காமல் சில விடயங்களை முன்னெடுப்பதன் ஊடாக 21ஆம் நூற்றாண்டின் பின்னர் வாழுகின்ற எங்களது மனித சமூகத்தின் மனித நேயங்கள் வளர்க்கப்பட்டு நல்ல முறையிலே ஒற்றுமை, சமாதானம், நீதி என்ற அடிப்படையிலும் ஒரு அழகான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆய்வு செய்கின்றோம். எனவே இதை நான் நிறுவதற்கான ஆயத்தமாக இந்த கருத்தை முன்வைக்கின்றேன்.